ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்எம்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க முதல் தமிழிசை மாநாடு நடந்த ஆண்டு? ஆன்சர் பி 1943. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார்? ஆன்சர் பி சி ராஜா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி 1917. அன்னிபெசன்ட் அம்மையார், டோரதி ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் சென்னை அடையாறில் இந்த சங்கம் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பெண்கள் சங்கம் அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்திய ஆண்டு? ஆன்சர் டி 1927. பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளுக்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி 1947. இந்த தேவதாசி முறை என்பது கடவுளுக்கு இறைப்பணி செய்வதற்காக இளம் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் முறைதான் தேவதாசி முறை என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முன்னோடியாக இருந்தவர் யார்? ஆன்சர் ஏ முத்துலட்சுமி அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை முத்துலட்சுமி அம்மையார் சென்னை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்திய ஆண்டு? ஆன்சர் ஏ 1930. இந்த 1930ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மசோதா 1947ஆம் ஆண்டு சட்டமாக இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு? ஆன்சர் பி 1932. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் எந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார்? ஆன்சர் பி முதலாவது மற்றும் இரண்டாவது வட்டமேசை மாநாடுகளில். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு? ஆன்சர் ஏ 1930. முதலாவது வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர் முதல் 1931 ஜனவரி வரை நடைபெற்றது. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931 செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை நடைபெற்றது. மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932 நவம்பர் முதல் டிசம்பர் வரை நடைபெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.